ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை, திருவாடி பூரம் எல்லாமா சேர்ந்துருக்கு இன்றைக்கி. ஸோ பெருமாளுக்கு அலங்காரம் ஆகிடுத்து, பழ அம்சையும் ஆகிடுத்து. இனிமேல் தளிகை பண்ண வேண்டிதான். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னாக்கா ஆண்டாளோட திருநக்ஷத்திரம், திருவாடி பூரம், ஆடி வெள்ளி கடைசி வெள்ளி. ஸோ எல்லாமா இன்னைக்கு மிக சிறந்த நாள். எல்லாருக்கும் திருவாடி பூரம் விஷஸ். அதுக்கப்புறமா இன்னைக்கு சாதாரண ஒரு தளிகை தான் பண்ண போறேன். ஸோ என்ன பண்ண போறேன்றத பார்க்கலாம். நேற்றுக்கு தயவு செய்து அந்த சூப் ரொம்ப ஹெல்த்தியான சூப், ரொம்ப ரீச் ஆகலை. எனக்கு தெரிஞ்சுதான் போட்டேன், ரீச் ஆகாது. பிகாஸ் ரெகுலர் தளிகை தான் பீப்புளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஐ டோன்ட் நோ, நிஜமாவே மக்களுக்கு இஷ்டம் இல்லையா, இல்லை இந்த அல்கிருதம் ஏதாவது குழப்பறதா என்னன்றது எனக்கு தெரியலை. ஸோ சாதாரணமாகவே அந்த சூப்பை, அந்த பிரெட்டையே விட்டுடுங்கோ, அதுவே பண்ணவே வேண்டாம். நார்மலாகவே நீங்கள் அந்த சூப் ரெடி பண்ணி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் சாப்பிட்டேன்னா ப்ரோட்டீன் ரிச், நிறைய காய்கறிகளோட பலன்கள் இருக்கு. அதே போல் அதில் நீங்கள் ஸ்குவாஷ் ஜுக்கினி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவா ஒரு நாள் பாட்டில் கார்டு மட்டுமே போடுங்க, ஒரு நாள் ஈரைக்காய் மட்டுமே போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி காய்கறிகளை மாற்றி மாற்றி போட்டு அந்த சூப் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எண்ணெய் இல்லை, பெரிய காரம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உப்பு மிளகு மட்டும்தான் அதில். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் ரிச் சூப். தயவு செய்து எல்லாருமே அந்த வீடியோவை பாருங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு உண்டான ஒரு சிம்பிள் தளிகைக்குள்ள போகலாம். உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு 4 வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு உண்டான தளிகைக்கு எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள் முள்ளங்கி, கேரட், கேப்சிகம். எங்கள் ஆற்றுல இப்பயே ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் வந்துடுத்து. ட்ரை கலர் இன்றைக்கே வந்துடுத்து. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, இப்போ தான் யோசிக்கிறேன் நான். ஸோ அப்புறமா தக்காளி நிறையா வாங்கிட்டேன். ஸோ கொஞ்சம் நிறையா இருந்ததுனால அது எதாவது தொக்கு மாதிரி பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு ஊற போட்டிருக்கேன், புளி நினச்சிட்டுருக்கேன். கத்திரிக்காயை கட் பண்ணி ஜலத்தில் போட்டு வச்சுருக்கேன். இது என்னடா சம்மந்தமே இல்லாமல் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? நான் இன்றைக்கி காத்தால குடிக்கவே இல்லை, இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன். காத்தாலேருந்து வேலை கரெக்டாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ சாப்பிட்டுட்டு வந்துட்டு வேலையை ஆரம்பிக்கிறேன் நான். அதாவது ஜூஸாக சாப்பிடாமல் பழங்களை முழு ஃபார்மில் சாப்பிட்றதா நல்லது கூட. பட் எனக்கு தான் பல்லு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியும் இல்லையா, அது உள்ள பல்லு உடஞ்சிருக்கான். அதை எடுக்கணும் அப்படின்ட்டுருக்காரு. ஸோ ஒரு 4 நாள் ஆன்டிபயோட்டிக் 3 நாள் கொடுத்துருந்தார். எப்போ உங்களுக்கு பெயின் கம்மியாகிறதோ வாங்கோ, இமீடியட்டாக எடுக்கிறேன் அப்படின்னு. ஸோ கொய்யாப்பழம், மாதுளப்பழத்தோட சீட்லாம் போய் உள்ளே போய் மாட்டிட்டுன்னா நம்மளை சாகடிச்சிரும். ஸோ பல்லு வலி இருக்கிற வாழ்க்கை அது என்னன்னு தெரியும். ஸோ இதுதான் அதோட கதை, ஜூஸாக குடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த பருப்பு, காய் இதெல்லாம் ஒன்றா போட்டுடலாம். இது பருப்பு அலம்பிட்டு தான் ஜலங்குத்தி வச்சுருந்தேன், நல்ல ஜலங்குத்திருக்கேன். ஸோ அதனால் அப்படியே போட்டுன்ட்டேன். ஸோ இப்போ இந்த கேரட், முள்ளங்கி எல்லாத்தையுமே நான் பருப்போடையே போட்டுடுறேன். ஸோ அது சீக்கிரமாக வேலை ஆகும். நேரையும் குக் பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டு, இது குக்கரில் போடுறச்சு ஒரு டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிறேன். ஸோ காயெலாம் இன்றைக்கி நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் அந்த தட்டு வைக்கணுன்ற அவசியம் இருக்காது. ரொம்ப ஜலம் குத்தலை, சாம்பார் ஜாஸ்தி ஆறுதுன்ட்டு. ஒரு 4 சவுண்டு வரட்டும். ஸோ பருப்பு இன்னும் குக் ஆகிட்டுருக்கு. ப்ரெஷர் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, சவுண்டு வரல இன்னும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த சைடில் நம்ம கத்திரிக்காயை வதக்கின்றலாம். அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிட்டுலாம். ரொம்ப கொஞ்சமாக தனியாக போட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நல்லா ஒரு 2-3 டீஸ்பூன் வேர்க்கடலை போட்டிருக்கேன். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன். இது நல்லா கொஞ்சம் நேரம் செவக்கட்டும், அதுக்கப்புறமா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பருப்பெல்லாம் லேசாக செவக்க ஆரம்பிச்சிடுத்து. நான் பேடிகை சில்லியும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். பொதுவாகவே நான் வறுத்து அரைக்கிறது எதுவாக இருந்தாலும் கருவேப்பிலை கொஞ்சம்
தாராளமாக போட்டுப்பேன். ஸோ அதனால் போட்டுருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். ஸோ நான் இப்போ செவக்க ஆரம்பிச்சிருத்து. நான் நல்லா ஒரு டீஸ்பூன் எள்ளு போட்டுருக்கேன். எள்ளு கடைசியாக போட்டுக்கணும். இந்த பாருங்கள், இது மாதிரி படப்படான்னு பொரிய ஆரம்பிச்சிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம் போட்டுடுறேன். கொப்பரை தேங்காய் இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி கொப்பரை தேங்காய் இல்லை, வெறும் தேங்காய் போட போகிறதில்ல. ஸோ அதனால் இதை மட்டுமே பொடியை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஜென்ரலாகவே எள்ளு எவ்வளோக்கு எவ்வளோ ஆல்மோஸ்ட் டெய்லி சேர்த்துக்க முடியுமோ சேர்த்துக்கோங்க. அது வந்து ரிச் இன் கால்சியம். அதாவது நம்ம பால்லாம் சாப்பிட்றத விடையே அதில் கால்சியம் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு அதில் ஃபைபர் நிறையா இருக்குது, ஃபேட்டும் இருக்குது. அது வந்து குட் கொலஸ்ட்ரால், அதாவது உங்களுக்கு வந்து இந்த உங்களுடைய கொலஸ்ட்ராலில் வர குறைக்கிறதுக்கு உபயோகப்படும். மூணாவதாக மெயினாக சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, இது வந்து பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன் அதில் இருக்குது. இந்த வீகன் பீப்புள் வந்து இதை எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்ல சோர்ஸ் ஆஃப் பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா பொடி பண்ணி எடுத்துன்னு வரேன். இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்தால் போதும். ஸோ வானலியில் தேங்காய் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு பொரியட்டும். ஸோ தேங்காய் எண்ணெய் குத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் குத்தி பண்ணால் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த புகை வந்து வருது. ஸோ இதெல்லாம் பருப்பெல்லாம் செவந்துருத்து. இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து பொடியை அதோடு சேர்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இந்த எள்ளில் வந்து கால்சியம் நிறையா இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன ஆகும் உங்களுக்கு, அந்த போன் டென்சிட்டி, அது இப்போல்லாம் இந்த 40 வயசுக்கு மேலே இல்லைனா மெனோபாஸ் பீரியடு, ஆஃப்டர் மெனோபாஸ் பீரியடு, ஆஸ்டியோபொராசிஸ், இந்த மாதிரி 100 சமாச்சாரங்கள் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கெலாம் இந்த எள்ளு வந்து ரொம்ப அந்த இது வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து வயசானவா சின்னவா இதுவே கணக்கே இல்லை. எல்லா சின்ன குழந்தையெல்லாம் நம்மளுக்கு மேலே முட்டி வலி சொல்கிறதுங்க. ஏதாவது ஒரு வேலை சொன்னால் எனக்கு முட்டி வலிக்கிறது அப்படின்னும். இந்த மாதிரி ப்ராபப்ளி பெரியவா சொல்கிறத கேட்டு கேட்டு அதுங்களும் சொல்கிறதா என்னன்னு தெரியல. ஒரு 2 நிமிஷம் கொஞ்ச நேரம் இதை மூடி போட்டே வச்சிடலாம். ஸோ தட் இதோட என்ன அருமையான வாசனை. கொஞ்சம் காரம் போட்டுடணும் எப்பயுமே இதில். அந்த அரைக்கிறச்ச இந்த வத்த மிளகா இருக்கு இல்லையா, ஏன்னா இந்த இதில் வந்து ஒரு ஆயிலினஸ், ஒரு மாதிரி ரிச்னஸ் இருக்கும். வேர்க்கடலை, எள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் காரம் இருந்தால் பேலன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை ஆஃப் பண்ணிட்டா நமக்கு பொடி போட்ட காய் ரெடி ஆகிடும். ஸோ இங்கே குக்கரில் பருப்பு ரெடியாக எடுத்து காயெல்லாமும் வெந்துடுத்து. நான் ஜஸ்ட் அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு சாம்பார் ரெடி பண்ணிடலாம். வானலியில் இப்போ காய் பண்ண அதே வானலியே குழப்பி அலம்பி எடுத்துன்னு வந்துட்டேன். கடலெண்ணெய் குத்தின்னு இருக்கேன். கடுகு, வெந்தயம். உப்பு, மஞ்சள் பொடி,
புளியோட பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் கொதிக்கட்டும். ஸோ நல்லா கொதிச்செடுத்து பாருங்க, நல்ல வாசனை, பச்சை வாசனை போயிடுது கம்ப்ளீட்டாக. நான் இப்போ பருப்பு காயெல்லாம் ஒன்றா நல்லா வெந்திருக்கு இல்லையா, இதை இதோட சேர்த்துட்றேன். சலக்குன்னு தெரிக்கிறது, அதனால் நான் சேர்த்துட்டு காமிக்கிறேன். பருப்பு காயெல்லாம் சேர்த்துட்டேன். நல்லா ஒரு காயில் இந்த உப்பு காரங்கள்லாம் இறங்கணும், அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நான் இதை ஒரு அலசிட்டு இதில் சாதத்தை வச்சுடலாம். ஸோ அரிசி அலம்பி எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ பருப்பு வச்சதுனால மூடிய ஒரு தடவை இந்த ஹோல்லாம் கிளியர் பண்ணிட்டு பண்ணாதான், அதர்வைஸ் திருப்பியும் தண்ணி வழிஞ்சு கொட்டி எல்லாம் பண்ணிவிடும். ஸோ சாதத்தை வச்சுட்டேன். சாம்பார் கொதிச்சுன்னு இருக்கு. ஒரு 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டேன்னா சாம்பார் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா தக்காளியை வதக்கிக்கலாம். அந்த தக்காளியை வதக்கலான்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு கொஞ்சமாக கடுகு வெந்தயத்தை இதில் போட்டு நல்லா கொஞ்சம் குத்தி எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ வானலியை ஆல்ரெடி வச்சுட்டேன், அடுப்பில் சுட்டு இருக்குது. கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் குத்திக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் குத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் இருக்கும் இது. இதுக்கு நடுவில் நான் பச்சையாகவே கடுகும் வெந்தயத்தையும் பொடி பண்ணியிருக்கேன். இதை இப்போ எண்ணெய் சுட்டக்கையோடு பொரிச்சுன்றலாம். ஸோ தட் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போய் நல்ல ஒரு மணம் வரும். ஸோ எண்ணெய் சுட ஆரம்பிச்சுடுத்து. கொஞ்சம் பெருங்காயம் தாராளமாக போட்டுக்கணும். அதே போல் மஞ்சள் பொடி, காரப்பொடி இல்லை, கொஞ்சம் அதை பாத்திரத்தில் சேர்த்து எடுத்துன்னு வந்துடுறேன். கொஞ்சம் அது எண்ணெயில் வதங்கட்டும். இந்த தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் நிறையா வற்றணும், டைம் எடுக்கும் இது. அப்புறமா இது காஷ்மீரி சில்லி பொடி தான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி எங்கள் ஆத்துக்கார் சாப்பாட்டில் காரமே இல்லைன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பொடி அவ்வளோவா காரம் இருக்காது, கலர் தான் இருக்கும். இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம உப்பு சேர்க்கலாம். இன்னும் நல்லா வற்றணும். உப்பு சேர்த்துட்டேன். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். நாட்டு தக்காளியாக இருக்கிறதுனால கொஞ்சோண்டு வெல்லம் போட்டிருக்கேன். புளிப்பு கொஞ்சம் இருந்ததுன்னா இந்த வெல்லம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். அதுக்கோசரம் கம்ப்ளீட்டாக புளிப்பை அடக்கி தித்திப்பு தெரியக்கூடாது. கொஞ்சம் 2மா சேர்ந்து இன்னும் வற்றணும். உப்பு போட்டவுடனே கொஞ்சம் நிறுத்துக்க ஆரம்பிச்சுடுத்து, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்க ஆரம்பிச்சுடுத்து. நான் இதை இப்பயே ஆஃப் பண்ணிட போகிறேன். ஏன்னா நான் அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை இன்னும் சுருளை வதக்கணுன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். இது ஒரு நாளைக்கு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு நாள் தோசை இந்த மாதிரி ஏதாவது தொட்டு சாப்பிட்டா சரியாயிடும். அளவு நிறைய பண்ணினோம் அப்படின்னாக்கா இது சுருளை வதங்கி கம்ப்ளீட்டாக எண்ணெய் மேலே கக்கி வர வரைக்கும் பண்ணோன்னா ஒரு வாரம் 10 நாளைக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இன்றைக்கி இது ரொம்ப அளவு கம்மியாக இருக்குது. இதுக்கு மேலே கேஸை வீண் பண்ண வேண்டாம், ஆஃப் பண்ணிவிடுறேன். ஸோ நமக்கு தக்காளி தொக்கு மணக்க ரெடி ஆகிடுது. இதையே நீங்கள் சுருளை வதக்கி பண்ணல அப்படின்னாக்கா
ஊறுகாய் மாதிரி தொக்கு மாதிரி ஒரு 10 நாள் வச்சுக்கலாம். இன்னைக்கு உண்டான தலையை சுட சுட ரெடியாக எடுத்து சுட சுட சாதம், அப்புறம் முள்ளங்கி கேரட் எல்லாம் போட்டு ஒரு சாம்பார், தக்காளி தொக்கு, பொடி போட்ட காய், கத்திரிக்காய் காய். ஸோ இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு இவ்வளோ தான். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.